தமிழகத்துல நடந்த முக்கியமான 3 சம்பவங்களை குறித்து தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரே ஒரு ட்வீட்னால ஒட்டுமொத்த திமுகவும் காலியா இருக்கு. அவருடைய ஒரே ஒரு ட்வீட்டுங்க. அந்த ஒரே ஒரு ட்வீட்ல இந்த திமுகவை அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த இங்க இருக்கக்கூடிய இந்த 7 அறிவுள்ள ஊபிஸ்கள் இவங்க எல்லாருமே கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு அழுதுட்டு இருக்கானுங்க. அது பற்றி பார்க்க போறோம். செகண்ட், ரொம்ப கேவலமான முறையில ஒரு விஷயத்துக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அவங்க ஸ்டிக்கர் ஒட்டின ஆஃப் டேக்குள்ள உண்மையான நிலவரம் என்னங்கிறத இந்த நெட்டிசன்கள் போட்டு உடைச்சிருக்காங்க. பாவம் திமுக மறுபடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. எந்த விஷயத்துல அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, எப்படிலாம் அசிங்கப்பட்டு அவங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடைசியாக ஒரு முட்டாள் ஊப்பினுடைய உன்னத குமரலை தான் பார்க்க போறோம். தமிழகத்துல நடக்கிறது திமுகவுடைய ஆட்சியா இல்ல பாஜகவுடைய ஆட்சியா அப்படி மாதிரிலாம் கேட்டு பாவம் உருண்டு புரண்டு அழுது கதறிட்டு இருக்கு அந்த ஊப்பி. அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க இந்த முக்கியமான 3 விவகாரங்களை குறித்தும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. யாதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மற்றும் திமுகவை ஆரம்பிச்சவர் திரு அண்ணாதுரை இருக்கார் இல்லையா, அவருடைய நினைவு நாள். அவருடைய அந்த நினைவு நாளை நினைவு கூறும் வகையில தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு, ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதை பார்த்த இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் எல்லாருமே மிளகாயா கடிச்ச மாதிரி பாவம் கதறிட்டு இருக்காங்க. அப்படி அண்ணாமலர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க அண்ணாமலர்கள் போட்ட அந்த ட்வீட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், நீங்களும் பாருங்க. தமிழகம் கண்ட எளிமையான தலைவர்களில் ஒருவர். மது மூலம் கிடைக்கும் வருவாய் என்பது தொழுநோயாளி கையில் உள்ள வெண்ணெயை வாங்குவதற்கு சமம் என மதுவிலக்கு கொள்கையில் உறுதியாக இருந்தவர். தான் தொடங்கிய கட்சியில் கூட தனக்கு பின் தனது வாரிசுகள் வர வேண்டும் என்பதை விரும்பாதவர். திமுக நிறுவனரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களது நினைவை போற்றி வணங்குகிறேன் அப்படிமா சொல்லி அண்ணாதுரை அவருடைய புகைப்படத்தையும் போட்டிருந்தாரு. இதை பார்த்துட்டு தான் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஓபிஸ்கள் இவங்க எல்லாருமே கதறிட்டு இருக்கானுங்க. இதுல நம்மளுடைய அண்ணாமலர்கள் நறுக்குன்னு 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாரு. இதுல அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய இந்த திமுகவிற்கு எதிரான கருத்துக்கள் தான். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தமிழகம் கண்ட எளிமையான தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா, இது பாத்தீங்கன்னா இப்போ பொருந்தாது. இப்போ திமுக இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே எளிமையானவர்கள் கிடையாது. அதை நம்முடைய அண்ணாமலர்கள் இங்க மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இரண்டாவதாக, மது மூலம் வரும் வருமானம் என்பது தொழுநோயாளி கையில் இருக்கும் வெண்ணெயை வாங்குவதற்கு சமம்னு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழகத்தினுடைய வருவாய் அப்படிங்கிறது மதுவை நம்பிதான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா பண்டிகை காலங்கள்ல அந்த வருவாய் என்பது 200 கோடி 300 கோடி 500 கோடின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கோம். நீங்களும் அதை செய்திகள்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதை குத்தி காட்டும் விதமாகத்தான் அண்ணாமலர்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மூன்றாவதாக, குடும்ப அரசியல் வாரிசு அரசியலுக்கு எதிரானவர் அப்படி மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ எது மாதிரியான அரசியல் நடக்குது, இங்க இருக்கக்கூடிய வாரிசு அரசியல் எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நான்காவதாக, திமுக நிறுவனர்னு நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு. பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த 2K ஊபிஸ்கெல்லாம் இருப்பாங்களா, இப்ப அதாவது புது ஊபிஸ்கெல்லாம், இவங்களுக்கெல்லாம் அண்ணாதுரை அவர்களை பற்றி சத்தியமா தெரியவே தெரியாது. நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு அண்ணாதுரை அவர்களை குறித்து எந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. நீங்க போய் திமுகவுடைய தலைவர் யாரு, திமுகவை ஆரம்பிச்சது யாருன்னு போய் கேட்டீங்கன்னா கலைஞர் தான், கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு பெயரை அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அண்ணாதுரை பற்றி தெரியவே தெரியாது. ஆக ஒரே ஒரு ட்வீட் மூலமா ஒட்டுமொத்த திமுகவே நம்முடைய அண்ணாமலர்கள் அச்சு காலி பண்ணியிருக்காரு. இந்த ட்வீட்டை புரிஞ்சிக்காத ஒரு சில தற்கொலை ஊபிஸ்களா இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க என்ன பண்றானுங்க, இப்போ அண்ணா அவர்களை குறித்து ட்வீட் போட்டிருக்க, அடுத்ததாக பெரியாரை குறித்து ட்வீட் போடுவ, அப்படியே நீ கலைஞர் குறித்து பேச, அப்படியே திமுக கிட்ட வந்துரு அப்படி மாதிரிலாம் தற்கூரித்தனமா பேசிட்டு வரானுங்க. அப்படியே முட்டாள் ஊபிஸ்களா, அவரு சாதாரண ஒரு ட்வீட் மூலமா உங்களுடைய 60 வருஷ திராவிட அரசியலை அடிச்சு காலி பண்ணியிருக்காரு. கொத்து போராட்டா போட்டிருக்காரு, உங்களை பங்கமா கலாச்சிருக்காரு. இத கூட புரிஞ்சுக்காம இப்படி தற்கூரித்தனமா பேசுறீங்களேடா. சரி, நாம இப்ப அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய கலைஞர் செய்திகள் இருக்கு இல்லையா, அவங்க இது மாதிரியான ஒரு நியூஸ் கார்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்களும் பாருங்க. தமிழ்நாட்டை புகழ்ந்த அமெரிக்க பத்திரிகை, 7 கோடி மக்கள் வாழும் தமிழ்நாடு தற்போது தொழில்துறையில் சாதனை படைத்து வருகிறது. தொழில் வளர்ச்சியில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணிக்கும் பாதையை தவிர்த்து வேறு வழிகளில் தமிழ்நாடு வெற்றி பெற்று வருகிறது. நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் புகழாரம். இந்த செய்தியை பற்றின விளக்கத்தை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த செய்தியை அழகா திரித்து ஒரு ஊபி ஒருத்தர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. அது எப்படி, #அண்ணா #திராவிடியன் மாடல் அப்படி மாதிரி போட்டுட்டு அந்த ஊபி போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணியிருந்தாரு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்.
இப்ப நாம இந்த செய்தி குறித்தான உண்மைத்தன்மை தான் பார்க்க போறோம். ஒன்லி ட்ரூத் அப்படிங்கிற ஃபேக்ட் செக் பண்றவங்க இந்த செய்தி குறித்து ஒரு ஃபேக்ட் செக் ஒன்று பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போறேன், அதை பாருங்க. ஒன்லி ட்ரூத் ஃபேக்ட் செக். பிரபல ஆங்கில நாளிதழான நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்ட நிலையில் அந்த செய்தியை மையமாக வைத்து தமிழகத்தின் பிரபல ஊடகம் ஒரு செய்தியை பதிவிட்டது. மொத்த இந்தியாவும் பயணிக்கும் பாதையை தவிர்த்து தமிழ்நாடு வேறு வழிகளில் வெற்றி பெறுகிறது, நியூயார்க் டைம்ஸ் புகழாரம் என அந்த செய்தி இருந்தது. நான் சொன்ன பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கலைஞர் செய்திகளை இது மாதிரியான ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்கன்னு, அதை தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. இதனை எக்ஸ் சமூக வலைதளத்தில் திமுக அபிமானி ஒருவர் பேரறிஞர் அண்ணாவின் கனவுகள் நிஜமாகி கொண்டிருக்கும் தருணம் இது என்று பதிவிட அந்த பதிவை முதல்வரும் ரீட்வீட் செய்துள்ளார். நான் காமிச்சேன் பாத்தீங்களா, அதுதான். சீனாவின் ஐபோன் தயாரிப்பு நடைபெற்று வந்த நிலையில் அங்குள்ள நிறுவனங்கள் எல்லாம் இந்தியா நோக்கி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் ஹியூண்டாய் கார் முதல் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் உதிரி பாகங்கள் முதற்கொண்டு தயாரிக்கப்பட்டு வருவது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் தமிழகத்தை நோக்கி வெளிநாட்டு நிறுவனங்கள் வருவது எல்லாம் திமுக அரசின் சாதனை போல தற்போது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. சொன்ன இல்லையா ஸ்டிக்கர், அந்த ஸ்டிக்கர் இதுதான். உண்மை என்ன என்பதை அந்த நியூயார்க் செய்தியிலேயே குறிப்பிட்டுள்ளது. அதாவது மத்திய அரசின் திட்டத்தின் மூலமாகத்தான் எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்புகளுக்கு 2021ஆம் ஆண்டு முதல் மானியம் வழங்கப்படுகிறது என்பதும் அதன் காரணமாகத்தான் புதுடெல்லி, நொய்டா போன்ற நகரங்களுக்கு நிறுவனங்கள் படையெடுப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக இப்படி ஒரு விஷயத்தை தெளிவாக மறைத்து திமுக அரசின் சாதனை என்று சொல்வது சரியா என்ற கேள்வியை முன்வைத்து சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். இவங்க இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறமாவே நிறைய நெட்டிசன்கள் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டு உடைச்சிட்டாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய திட்டங்கள், மத்திய அரசு செய்த விஷயங்கள், மத்திய அரசு மக்களுக்காக செய்த காரியங்கள், இதுக்கெல்லாம் தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க, அத அவங்களுக்கு ஏத்த மாதிரி திருத்தி எழுதிக்கிட்டு கேவலமா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. நம்ம தமிழக மக்கள் தத்திகள், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதை பத்திலாம் அவங்க தேடி படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட வேலையை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இவங்க இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி பரப்பிட்டு இருக்கும் பொழுதே நம்மளுடைய நெட்டிசன்கள் என்ன உண்மைத்தன்மை அப்படிங்கிறத கீழ்ச்சி தொங்க விட்டாங்க. இதெல்லாம் தான்ப்பா நடந்திருக்கு, இவங்க இதை அப்படியே மாத்தி இதை மாதிரி நியூஸ் கார்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, இதை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நெட்டிசன்கள் போட்டு உடைச்சிட்டானுங்க. எதுக்கு இப்படி ஸ்டிக்கர் ஓட்டுவானே, எதுக்கு இப்படி அசிங்கப்படுவானே. எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஊபிஸ்கள் தான். இந்த ஊபிஸ்களை நினைச்சாதான் ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. எப்படிதான் இவனுங்க இவ்வளவு தத்தியா இருக்கிறானுங்கன்னு தெரியல. நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நானே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலும் அதை நீ அப்படியே நம்ப கூடாது, அதை நீ ஒரு முறைக்கு 100 முறை சரி பார்த்து அதை தேடி படிச்சு பார்த்து உனக்கு என்ன தோணுதோ அதை படிதான் நீ இருக்கணும், நான் சொன்னேன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா நீ நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. தந்தை பெரியார் சொன்னதையே இந்த தந்தை கருதே கிடையாது. தந்தை பெரியார் சொன்னதை இவங்க படிச்சாதானே கேட்கறதுக்கு. அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதற்கு எதிரான விஷயங்கள் தான் இந்த ஊபிஸ்கள் எல்லாருமே செஞ்சுட்டு வராங்க. உண்மையாலேயே இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தேடி படிக்கிறதே இல்லை போல இருக்குது. இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு அப்படியே கண்மூடித்தனமா ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. உண்மையாலேயேங்க, சத்தியமா சொல்றேன், உண்மையாலேயே இந்த ஊபிஸ்களோட பாடு இருக்கு பாத்தீங்களா, அது பெரும் பாடு. கடைசியாக பார்க்க போறது முரட்டு முட்டு முட்டாள் ஊப்பினுடைய உன்னத குமரலை தான். அந்த ஊப்பியே குமரலும் தான் போட்டு வச்சிருக்குது. இப்ப சமீபத்துல நம்முடைய அண்ணாமலர்களுடைய எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை வேலூர்ல நடந்தது. அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாக வேலூர்ல நிறைய இடங்கள்ல பேனர்கள், போஸ்டர்கள்லாம் ஒட்டி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா இந்த முரட்டு முட்டு முட்டாள் ஊப்பிக்கு நெஞ்சு வலியே வந்துச்சு போல. அதனாலதான் இந்த முரட்டு முட்டு முட்டாள் ஊப்பி உருண்டு புரண்டு கத்தி கதறி அழுது இது மாதிரிலாம் போஸ்ட் போட்டு இருக்குது. அது போட்ட போஸ்ட உங்களுக்கு இங்க சைட்ல போற தயவுசெய்து நீங்களும் பாருங்க. காளிதாசன் காளி அப்படிங்கிறது தான் அந்த ஊப்பினுடைய பெயரு. ஒரு தொண்டனின் குமுறல், ஒரு தொண்டனின் குமுறல். நடப்பது பிஜேபி ஆட்சியா அல்லது திமுக ஆட்சியா? வேலூர் மாவட்டம் முழுவதும் பிஜேபியின் பேனர்களால் பிளாட்பாரங்கள், நடைபாதைகள் மற்றும் காணும் இடமெல்லாம் நிரம்பி வழிகிறது. பிறகு எப்படி மாவட்ட நிர்வாகம், மாநகர நிர்வாகமும் அனுமதி அளித்தது? கடந்த முறை தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வேலூர் வந்தபோது கூட இவ்வளவு பேனர்கள் கிடையாது. எங்கு கண்டாலும் காவிமயமாக வேலூர் மாவட்டம் காட்சியளிக்கிறது. பிஜேபிக்கு துணை போகும் அதிகாரிகள் யார், அல்லது நாம் நாகரிக அரசியல் செய்கிறோமா? எது நாம் நாகரிக அரசியல் செய்கிறோமா?
உங்களால் முடியவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள். திமுகவின் கடைக்கோடி தொண்டன் பார்த்துக் கொள்வான். தமிழக முதல்வர் தளபதியின் பிறந்தநாள் சுவர் விளம்பரத்தை கூட அழித்து பிஜேபி விளம்பரம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த துணிவு எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தது அப்படி மாதிரிலாம் பாவம் இந்த ஊபி கதறி இருக்கு. அடே ஊபி, உன்னுடைய இந்த கதறலுக்கு உண்மையான காரணம் என்ன? தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அளவு போஸ்டர்கள் பேனர்கள் ஒட்டலைங்கிறதா, இல்லைன்னா அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளவு பேனர்கள் போஸ்டர்கள் ஒட்டியிருக்காங்கன்றதா? அப்புறம் இந்த ஊபி என்ன சொல்லியது, நாம நாகரிக அரசியல் தான் செய்கிறோமா? ஏடா ஊபி, உன் மனசாட்சி தொட்டு நீயே சொல்லு, நீங்களா என்ன நாகரிக அரசியலா பண்றீங்க? மத்தவங்களை விடு, நீ நாகரிக அரசியலா பண்ற? உன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல, பேஸ்புக் பக்கத்துல நீ போட்ட போஸ்டுகளை பப்ளிக்ல உட்கார்ந்து படிக்க முடியுமா? சொல்லு, நீயே சொல்லு, உன் மனசாட்சி தொட்டு நீயே சொல்லு. நீ போட்ட போஸ்டுகளை பப்ளிக்ல உட்கார்ந்துட்டு படிக்க முடியுமா? அப்புறம் எப்பரா நீ இப்படி கூச்சமே இல்லாம நாகரீக அரசியல் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? இத மாதிரியான தற்கூரி ஊபிஸ்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், தயவு செய்து இப்பவே கத்தி கதறி கூச்சல் போட்டு உங்களை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறமா தான் நீங்க கதற வேண்டியது நிறைய இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான். இதுக்கப்புறமா தான் மெயின் படமே வரப்போகுது. இது எல்லாமே வெறும் ட்ரைலர் தான். ஓகேவா? சோ இப்பவே கத்தி கதறி கூச்சல் போட்டு உருண்டு புரண்டு அழுது உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நீங்க கதற வேண்டியது நிறைய இருக்கு. சோ எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒட்டுக்கா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. சோ அதான் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.